பார்த்தீங்களா அந்த இதுவும் குருத்து வர்றதுக்கு ஆச்சு பாருங்கள். காய் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். மறைச்சி வச்சுருக்கிறேன், புல்லு போட்டுலாம் மறைச்சி இந்த பாவிகளுக்கு தெரியாமல் அப்படியே குருத்து வர வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மரத்தை வளர்த்துறேன்னு தெரியுங்களா? இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. கஷ்டப்பட்டு இந்த பாவிகிட்ட இந்த மரத்தை வளர்த்திக்கிட்டு இருக்கணுங்க. பாருங்க, புல்லு போட்டு இப்படி மூடி வச்சுருவேன். மூடி வச்சுன்னா குருத்து வந்துருச்சுன்னா ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா அப்புறம் பயம் இல்லை. ஆனால் இந்த பாவிகள்கிட்ட எங்கே வருங்க, இது பப்பாளி கன்று, பப்பாளி மரமெல்லாம் வச்சுருக்கேன். ஆமாம், நெல்லிக்காய் மரமெல்லாம் இருக்குது, அதையும் காமிச்சிருப்பேன் போன வீடியோவில். பாருங்க முருங்கை செடி பாருங்க. இங்கே வருங்களா முருங்கை செடி பாருங்க முருங்கை செடி எவ்வளோ வருஷம் நிற்கிது பாருங்க. நம்ம முருங்கை செடி எவ்வளோ வருஷம் நிற்கிது பாருங்க. முருங்கை செடி பூரா நட்ட முருங்கை செடி தான் பாருங்க. முருங்கை செடி தான் வச்சுருக்கேன், பூரா முருங்கை செடி தான் வச்சுருக்கேன். முருங்கை செடி, நெல்லிக்காய் செடி இப்படியெல்லாம் வச்சுருக்கேன். முருங்கைக்காய் வந்தாலும் விலை மலிவு தானுங்க. இது உலகம் வாக்குங்க. ஆமாங்க, மாறாதுங்க.